இதை போல ஒரு ஃபிஷ் கிரேவி செஞ்சுட்டு சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்டே ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் ஜூஸ். ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துருங்கம்மா. கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க. நான் 3/4 கிலோ சுறா மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே போல ஒரு பீஸா நல்லா மேல தடவி விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கேன். இது சேர்த்தலாம். கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு தோல் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். மீன் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். இப்போ ஒரு பீஸா எடுத்து நம்ம சேர்த்தலாம். இப்போ அப்படியே திருப்பி விடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதுமா? இப்போ நம்ம ஒரு பீஸா எடுத்துடலாம். கடாய் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துலாம். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. 3 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்தலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன். நல்லா கலந்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 2 சேர்த்து நல்லா கலந்துருங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 8 நிமிஷம் மூடி வச்சா போதும். 8 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மீன்ல ஒண்ணா எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பார்க்கலாம். பாருங்க, மீன் உடையாம பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான்மா. நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஃபிஷ் கிரேவி ரெடி.